முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, நீல் தங்கமே, உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். புதிய உறவாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார். ஆம், நீதானே என்னிடம் கேட்டாய், எனக்கு ஆறுதல் கூறவும் ஆளில்லை அப்பா, நான் தோள் சாய்ந்து அழுகவும் ஆளில்லை என்று. அதனால்தான் ஒரு புதிய உறவை உன்னை தேடி வர செய்ய போகின்றேன். அவர் உனக்கு எந்த நேரத்திலும் ஆறுதலாக இருப்பார். உன்னுடைய கஷ்ட காலத்தில் உனக்கு துணையாக நிற்பார். எந்த சமயத்திலும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அப்படிப்பட்ட உறவைத்தான் உன்னுடன் அனுப்பி வைக்கப் போகின்றேன். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை வாட்டி வதைக்கின்றது அப்பா. எனக்கு உதவி புரிய யாராவது ஒருவர் இருந்தால் ஆறுதலாக இருக்கும் என்று யோசித்தாய் அல்லவா? அதனால்தான் நான் ஒரு புதிய உறவை உன்னை தேடி அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உனக்கு சரியான சமயத்தில் உதவி புரிவார். உன்னுடைய பிரச்சனைகள் அத்துணையும் தீர்த்து வைப்பார். உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவார். யாரென்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா? நான் தான் உன்னை தேடி வரப்போகின்றேன். உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவிலாவது வந்து தக்க சமயத்தில் உனக்கு உதவி செய்வேன். அதனால்தான் உனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவி செய்யலாம் என்பதை யோசித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கான நிம்மதியான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் நான் தரப்போகின்றேன். நான் உனக்காக இருக்கின்றேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் உன்னிடம் வரும்பொழுது உனக்கு பிடித்துள்ள கஷ்டங்கள் தடைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன. நீயும் அதை பார்க்கத்தான் போகின்றாய். நன்றி அப்பா என்று என்னிடம் மனமுருக கூறப்போகின்றாய். ஆனந்த கண்ணீரோடு கண்ணீர் வடிக்கப் போகின்றாய். கஷ்டங்கள் மட்டுமே சூழ்ந்திருந்த என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மகிழ்ச்சியால் சூழப்பட்டதற்கு காரணம் நீங்கள்தான் அப்பா என்று இன்னும் ஒரு சில நாட்களில் நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழுவாய். என் அன்பு தங்கமே, போதும், நீ கஷ்டப்பட்டது அத்தனையும் போதும். எத்தனைத்தான் ஒரு மனிதன் கஷ்டத்தை தாங்குவார்? போதும் என்று சொல்லும் அளவிற்கு நீ கஷ்டத்தை தாங்கிவிட்டாய். அதனால்தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நானே உனக்காக வந்துள்ளேன். யாரையாவது அனுப்பலாம் என்று நினைத்தால் அப்பொழுதும் நீ முழுமையான திருப்தி அடையவில்லை. அதனால் நானே இறங்கி உனக்கான வேலையை செய்ய முடிவெடுத்து விட்டேன். நிச்சயம் இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.